பகுதியில் புதிய நீதிமன்றம் வளாகம் அமைக்க வருவாய்த்துறையினர் 4 கோடி மதிப்புள்ள 4 ஏக்கர் நிலம் மண்தானத்தை வழங்கி ஆவணத்தை கோவை முதன்மை நீதிபதியிடம் ஒப்படைத்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை தாலுகா கடந்த 2018ஆம் ஆண்டு தனியாக பிரிக்கப்பட்டது. இப்பகுதியில் மக்களின் நீண்டகால கோரிக்கையான புதிய நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் ஆனைமலை வருவாய்த்துறையினர் வட்டாட்சியர் திரிபுரா சுந்தரி, கோவை மாவட்ட முதன்மை நீதிபதி சுஜிதாவிடம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்க 4 கோடி மதிப்புள்ள 4 ஏக்கர் நிலத்தை மண்தானம் வழங்கி அதற்கு உண்டான ஆவணத்தை ஒப்படைத்தார். இப்போது இந்த 4 ஏக்கர் இடத்தின் மதிப்பு சுமார் 4 கோடி எனவும் 4 ஏக்கர் பரப்பளவில் புதிய நீதிமன்றம் வளாகம் அமைக்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்தனர். இதனால் இப்பகுதியில் நடக்கும் குற்ற சம்பவங்கள் வழக்குகள் காவல் நிலையங்களில் பதியப்பட்டு வழக்குகளை விரைவாக முடிக்க இதற்கு நல்லதொரு தீர்ப்பு கிடைக்க இந்த நீதிமன்றம் அமைய உள்ளது வரவேற்பு தக்கது எனவும் தெரிவித்தனர்.